மதுரை மீனாட்சி அம்மனினுடைய மூக்குத்தி ஆரத்தியும் பள்ளியறை பூஜையும். அதாவது இதில் வந்து ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம மீனாட்சினாலே சுவாமியினுடைய வலபுறம் இருப்பா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம பள்ளியறையினுடைய மூர்த்தங்கள் பார்த்தோம்னா ஒரு வெள்ளி ஒரு மனோர்மணி சுரூபமான நின்ற நிலை மனோர்மணி சுரூபமாக ஒரு அம்பாளினுடைய விக்கிரகமானது சுவாமியினுடைய இடதுபுறம் பிரியாவிடை இருக்க பக்கமே மனோர்மணியினுடைய விக்கிரகமானது இங்கே இருக்கு. அதே சமயத்தில் சுவாமியினுடைய அந்த பாதுகைகள் வைக்கும் போதுமே, அந்த வெள்ளி பாதுகைகள் வைக்கும் போதுமே அதை வந்து சத்த திருப்பி வைப்பாங்க. அம்பாளை பார்த்த மாதிரி சத்த திருப்பி வச்சிருப்பாங்க. அந்த மனோர்மணியை பார்த்த மாதிரி திருப்பி இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து அம்பாள் வந்து திரும்பி இருப்பாங்க. இங்கே சுவாமி வந்து லேசா அப்படி திரும்ப மாதிரி இருப்பார் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட அந்த பள்ளியறை பூஜையினுடைய தொடக்கமே சுவாமி சன்னதியில் வந்து ஒரு மணி அடிப்பாங்க. அடுத்தனே சுவாமியினுடைய சன்னதி மூட போகுது அப்படிங்கறத வந்து தெரிவிக்கிற விதமா அடுத்த நிமிஷமே பல்லாக்கானது மூடு பல்லாக்க சுவாமி புறப்பட்டு வருவார். வரும்போது முக்குரணி கிட்ட ஒரு தீப ஆராதனை. அடுத்து வந்து நம்ம அம்பாள் சன்னதி முன்னாடி அந்த ஒரு பித்தாளையில வந்து ஒரு இது மாதிரி தகடு மாதிரி போட்டிருப்பாங்க கோலம். அதுல வந்து புஷ்பத்தால கோலம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல வந்து சுவாமி ஏலம் பண்ணுவாங்க. ஏலம் பண்ணனே வந்து உள்ள மீனாட்சிக்கு வந்து ஒரு